பண்ருட்டி சட்டமன்ற தொகுதியின் அதிமுக வேட்பாளர் கே மோகன் ராசபாளையம், கண்டரசங்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருடன் நமது செய்தியாளர் விஜயமணி நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம். பண்ருட்டி சட்டமன்ற அதிமுக வேட்பாளர் கே மோகன் நம்மோடு இருக்கார். இந்த தொகுதி குறித்து அவரோட ஒரு சில கேள்விகளை முன்வைக்கலாம். சார் வணக்கம். வரக்கூடிய இந்த பகுதியிலலாம் பார்த்தீங்கன்னா தீவிரமாக நீங்கள் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டாருங்க. உங்களுக்கு ஆரவாரமானது இந்த மக்கள் எந்த அளவுக்கு கொடுக்குறாங்க? ஆரவாரமானது புரட்சி தலைவி அம்மா அவர்களின் பல நலத்திட்டங்கள் செஞ்சுருக்கிறாங்க. அவங்களுடைய செஞ்ச திட்டங்களை தாலிக்கு தங்கம், பிள்ளைங்களுக்கு மடிக்கணி நீர், சைக்கிளு, பிள்ளைகளுக்கு பெண் புள்ளி மகளிருக்காக நிறையா புரட்சி தலைவி அம்மா செஞ்சுருக்காங்க. அந்த திட்டத்தை மக்களிடம் எடுத்து சொல்கிறேன். குடிமராமத்து நாயகன் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள், நாளைய முதல்வர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பல்வேறு நலத்திட்டங்களை மகளிருக்காகவே செஞ்சுருக்கிறாங்க. அந்த திட்டங்களை நான் எடுத்து சொல்லிட்டு இருக்கிறேன். அந்த இப்போ திருப்பி புதுசாக முத்தான திட்டங்கள்னா நிறைய அறிவிச்சிருக்கிறாரு. நம்ம 10,000 பணம், 3 சிலிண்டரு, வீட்டுக்கு ஃப்ரிட்ஜு, ஒரு ரேஷன் கடைக்கு ஃப்ரிட்ஜு, மகளிருக்கு 2,000 ரூபா பணம், ஆண்களுக்கு பஸ்ஸு ஃப்ரீ, இந்த மாதிரி நிறையா முத்தான திட்டத்தை அறிவிச்சிருக்காரு. இந்த திட்டத்தை அனைத்தையும் பாமர மக்கள் ஒவ்வொரு நாளும் தினமும் இவங்க வேலை செஞ்சால் மட்டும்தான், விவசாய வேலை செஞ்சால் மட்டும்தான் இந்த பகுதியில் அரும்பு எடுத்துகிட்டு இருக்காங்க. அரும்பு வேலை, களை வெட்டுற வேலை, மல்லாட்டை பிடுங்குற வேலை, இதுதான் இவங்களுக்கு வேலை. இந்த மக்களுக்கு போய் சொல்லி நான் வேட்பாளர் எனக்கு ரெட்டலைக்கு ஓட்டு போடுங்க, எடப்பாடியார் முதலமைச்சர் ஆகணும், எடப்பாடியார் முதலமைச்சர் ஆனால் உங்களுடைய குறைகள் எல்லாத்தையும் தீர்த்து வைப்பாரு, உங்களுடைய குறைகள் எல்லாத்தையும் நான் போய் சட்டமன்றத்தில் சொல்லுவேன் என்று சொல்லி வாக்குகளை சேகரித்து கொண்டிருக்கிறேன். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் விவசாய பூமியாக தெரியுது. இந்த பகுதி ஃபுல்லாகவே உங்கள்கிட்ட என்ன மாதிரியான கோரிக்கையை இந்த பகுதி மக்கள் ஒரு முக்கிய கோரிக்கை உங்ககிட்ட என்ன சொல்கிறாங்கண்ணா? முக்கிய கோரிக்கைனா இங்கே விவசாயத்தை சார்ந்த பகுதி. இங்கே மெயினாக நீர்மட்டத்தை உயர்த்தணும், நிலத்தடி நீரை உயர்த்தணும். அதுக்கு இந்த மாதிரி குளம், குட்டை, இந்த மாதிரி கனெக்டிங் நீர்வரத்தை இங்கே அதிகப்படுத்தணும். ஒன்று. அதேமாரி இந்த மக்களுக்கு எல்லாமே அங்கங்கே நிறைய விவசாய அன்றைய காலகட்டத்தில் இயற்கை மரம்னா செடி கொடி நிறையா இருந்தது. இன்றைக்கி வெயில் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது. ஒரு நிற்கிறதுக்கு, ஒரு படுக்கிறதுக்கு, ஒரு சாப்பாடு எடுத்துகிட்டு வராங்க. வீட்டில் பழைய போட்டு 4 சின்ன வெங்காயத்தை போட்டு எடுத்துன்னு வருவாங்க. அவங்க போய் உட்கார வச்சு சாப்பிட்ணும், அவங்களுக்கு கை கழுவணும். அவங்களுக்கு உண்டான ஒரு ரூம் கேட்குறாங்க, ஒரு இடம் மாரி தங்கிறதுக்கு. வேலை செய்கிறவங்க தங்கி காலைல வேலைக்கு வராங்க, மதியம் ஒரு மணி நேரம் படுத்துட்டு அந்திக்கு வேலை செய்யணும். 3 மணிக்கு அந்திக்கு இங்கேயே இருந்துட்டு அந்திக்கு வேலை செஞ்சுட்டு சம்பளத்தை காலையும் அந்தியும் ஒரே நேரத்தில் சம்பளம் வாங்கி போய் கொடுத்தாங்கன்னா, இங்கேருந்து 1 கிலோமீட்டர்லேருந்து வராங்க, 1/2 கிலோமீட்டர்லேருந்து வரும்போது அவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் வசதி எக்ஸ்ட்ரா ஆகுது. அந்த ஒரு விஷயத்தை அவங்க அடிப்படையாக வைக்கிறாங்க. அதை செஞ்சு கொடுக்கணுன்றது நான் எடப்பாடியாரன் நான் வேண்டிக்கிறேன். உங்களோட முக்கிய கோரிக்கையை அந்த பகுதி மக்களுக்கு நீங்கள் ஏதாவது சொல்லி வாக்குறுதியாக இந்த பகுதி மக்களுக்கு வாக்குறுதி ஏதாவது கொடுக்குறீங்களா? அதுதான் நாங்கள் வாக்குறுதினா எடப்பாடியார் அண்ணன் என்ன அறிவிச்சிருக்கிறாரோ அதை அனைத்தையும் எடப்பாடியார் அண்ணங்கிட்ட சொல்லி சட்டமன்றத்தில் சொல்லி இந்த ஏழை மக்களுக்கு அனைத்தையும் எடுத்து நான் சேர்ப்பேன்னு சொல்லி வாக்குறுதி நான் முக்கிய கோரிக்கையாக கொடுக்குறேன். பண்ருட்டிலிருந்து நியூஸ் 7 செய்திகளுக்காக விஜயமணி.